حامدا ومصليا أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما نقص مال من صدقة صدق رسوله النبي الكريم والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து பிற சமூக மக்கள் எல்லாம் பொறாமைப்படும் விஷயம் வணங்கி வழங்கி இணங்கி வாழ்வது. முதலாவது வணங்குவது. இந்த உலகம் அனைத்தும், கோடான கோடி படைப்பு அனைத்தும் இந்த மனிதனுக்காக. இந்த மனிதன் யாருக்காக வேண்டி என்று தெரியுமா? ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இறைவனை வணங்குவதற்கு தவிர அல்லாஹு தஆலா நம்மை படைக்கவில்லை. இந்த மனிதன் அவனை வணங்குகிறானா? இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசும்பொழுது கூறுகிறான், இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டு என்று 80 இடங்களில் அல்லாஹு தஆலா தொழுகையை வலியுறுத்தி கூறுகிறான். இதை பற்றி பெருமானார் பேசும் பொழுது கூறுகிறார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்தின் தூணாக இருக்கிறது. இந்த தூண் நம்மிடத்தில் பலவீனமாக இருந்த நம்முடைய ஈமான் எப்பொழுது வெளியேறும் என்று தெரியாது. அல்லாஹ்விடத்தில் உரையாட வேண்டுமா? சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க 76 இல்லை, 2 4 4 3 4, 2 ரகாத் ஃபஜ்ர், 4 ரகாத் லுஹர், 4 ரகாத் அஸ்ர், 3 ரகாத் மஹ்ரிப், 4 ரகாத் இஷா. இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உரையாடலாம். இரண்டாவது வழங்கி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு ஏழை சஹாபி வருகிறார். ரசூலே, நான் ஏழையாக இருக்கிறேன், பணக்காரராக ஆக்குங்கள் என்று கேட்கிறார். பிலால் ரலியல்லாஹு அழைத்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இருந்தது ஒரே மாலை, அதையும் கொடுத்து அனுப்புகிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஏலத்திற்கு வருகிறது, பாய்ந்து வந்து வாங்குகிறார் அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவின் அடிமை. அதை வாங்கிவிட்டு எஜமான இடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த எஜமான் பார்த்து வியந்து அந்த அடிமையை உரிமை விடுகிறார். அந்த அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அந்த ஏழை சஹாபிக்கு உணவளித்து உடையை வழங்கி பணக்காரராக ஆக்கி அனுப்பி வைக்கிறார்கள். நேராக அப்துல்லா நேராக ரசூல்டா வந்து, ரசூலே, இந்த மாலையை ஃபாத்திமா ரலியல்லாஹுவிற்கு அன்பளிப்பாக வழங்குகிறேன் என்று கொடுத்தார்கள். இதை பார்த்த அந்த அடிமை சஹாபி சிரிக்கிறார். ரசூல் கேட்கிறார்கள், ஏன் சிரிக்கிறாய்? ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்தில் இருந்த மாலை வந்து என்னை உரிமை விட்டது. ஒரு ஏழை சஹாபிக்கு, ஒரு ஏழை மனிதருக்கு பணக்காரராக்கியது, உணவை வழங்கியது. மீண்டும் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்தில் போயிடுச்சு. அதை பார்த்து சிரிக்கிறேன். இதான் சொல்வார்கள், மா நகஸமாலு மின் சதக்கா. சதக்காவை வழங்குவதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒருபோதும் குறை ஏற்படாது. சதக்காவை வழங்குவதன் மூலமாக தலையெழுத்து கலாக்கதிரை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சதக்காவிற்கு உண்டு. மூணாவதாக இணங்கி. பெருமான ஹஜ்ஜத்துல் விதாவில் கேட்கிறார்கள், யாராவது உறவை முறித்தவர்கள் உண்டா? ஒரு சஹாபி எழுந்து நிற்கிறார். ஓடோடி வந்து அவருடைய மாமனார் இணங்கிக் கொள்கிறார். அப்பொழுது ரசூல் அல்லாஹ்விடத்தில் பார்த்து கூறினார், உன்னை சந்திக்க வருகிறேன். எந்த நிலையில் என்று தெரியுமா? இந்த உம்மத்தில் யாரும் உறவை முறித்தவர்கள் இல்லை. இந்த நிலையில் உன்னை நான் காண வருகிறேன் அல்லாஹ்வே என்று ரசூல் அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள். இன்றைக்கு நாம் பெற்றோர்களை ஓவர் லக்கேஜாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஓவர்லோடாக என்று சொல்லி பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு காலம் இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொட்டி கடை அதிகமாயிட்டு இருந்துச்சு. இன்றைய காலத்தில் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் முதியோர் இல்லங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் அவனை வணங்கி வழங்கி இணங்கி வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவான், நம்மின் பக்கம் இணங்குவான். அல்லாஹ் நம்மின் பக்கம் இணங்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான கவலைகளும் இல்லை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பர் 31 முத்துலட்சுமி.